வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிங்க. இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து நிறைய வயசானவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு களி ரெசிபி தான். களி நார்மலாக நம்ம பண்ணுறது தான், ஆனால் இதில் என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத இதுக்குள்ளே பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அரை கப்பு வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், அரை கப்பு வந்து ஆளி விதை எடுத்திருக்கேன், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதை வச்சு தான் நம்ம இந்த களி பண்ண போகிறோம். 3/4 கப் கருப்பட்டி எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது கரைஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வந்து இந்த உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சோம்ல, அரை கப்பு வந்து புழுங்கல் அரிசி எடுத்து வச்சோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நார்மலாக செய்கிற உளுந்தங்களி மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆளி விதையெல்லாம் போடுறதுனால நமக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நல்ல வெயிட் லாஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆளி விதையை சும்மா லேசாக வந்து இப்படி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும்லாம் தேவையில்லை. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக இந்த மாதிரி வறுத்தா போதும். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது ஒரு போன் ஸ்ட்ரென்தனிங் ரெசிபின்னு சொல்லலாம். உங்களுடைய எலும்போட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான களி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது மூணையும் சேர்த்து, அதாவது உளுத்தம்பருப்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் ஆளி விதை, இதை வறுத்து எடுத்த மூணையுமே நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் ஆகலை அப்படின்னா சலிச்சு நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 கப்பு அளவுக்கு நான் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டுட்டு நான் இதில் வந்து 1 கப்பு அளவுக்கு, அதாவது 3/4 கப்பு அளவுக்கு தான் அந்த பவுடர் சேர்க்க போகிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அந்த பவுடரை போட்டு நல்லா கிளற வேண்டியதான். நார்மலாக நம்ம எப்படி களி பண்ணுவோமோ அது மாதிரி தாங்க. ஆனால் இதில் ஆளி விதை சேர்க்கறதுனால இன்னும் வந்து நம்ம யூசஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணும்னாலும் இந்த ரெசிபியை கொடுக்கலாம். அவ்வளோ நல்லது. முக்கியமாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, அப்புறம் நியூரோ பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதை வந்து அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கிளறிக்கிட்டே இருந்தால் தான், இல்லை அப்படின்னா நல்லா கட்டிப்பட்டானா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ப்ளஸ் அந்த பச்சை வாசனையும் கொஞ்சம் போகாது. நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம இந்த தண்ணியில் லேசாக வந்து கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும். பாருங்கள், ஆளி விதை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே ஒட்டாமல் வருங்க. அதுதான் அதனுடைய கன்சிஸ்டன்சியே. இப்போது இது வெந்துட்டு இருக்கிற நேரத்துலையே நம்ம வந்து இந்த கருப்பட்டி பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஊற வச்ச கருப்பட்டி அப்படியே ஊற்றிட்டு அதை வந்து நல்லா காய்ச்சலாம். அதை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டா போதுங்க. இது வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பாருங்கள், நம்மளுடைய களி வந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு பார்க்குறதுக்கு தளன்னு இருந்தாலும் நம்ம உருண்டை பிடிக்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கவலைப்பட தேவை கிடையாது. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தவாவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 நிமிஷமாவது ஆறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கையில் எடுத்து உருட்டுறதுக்கு வரும். இப்போ இந்த பாகும் வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த சிரப்பை வந்து நல்லா வந்து ட்ரைன் பண்ணி மறுபடியும் காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். ஓரளவுக்கு சுண்டியும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுடைய களி பிடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாரம்பரியமான முறையில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை தண்ணி தொட்டு நம்ம கையில் வந்து நம்ம அப்படியே உருட்டிட்டு இந்த வாழை இலையில் போட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வாழை இலையோடைய ஃப்ளேவரு, ஸ்மெல்லு, அப்புறம் இந்த களியோடைய ஃப்ளேவரு, ஸ்மெல்லு ரெண்டுமே மர்ஜ் ஆகி சாப்பிட்றதுக்கே அமிர்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பட்டி, வெள்ளை உளுந்து, நல்லெண்ணெய், இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் சேர்க்கறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ நீங்கள் கொடுக்கலாங்க.
இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை உருட்டினா போதுங்க, நல்லா வந்து களி பதத்துக்கு வந்துடும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வாழை இலையில் போட்டு நடுவில் ஒரு குழியை பறித்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் அந்த வெள்ளைப்பாகு பனங்கருப்பட்டி பாகும் ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. முந்தியெல்லாம் களி இப்படி தாங்க சாப்பிடுவாங்க. களியில் வந்து நம்ம இப்போல்லாம் வெல்லம் போட்டு அப்படியே கிண்டுறோம் பார்த்தீங்களா, முந்தியெல்லாம் அப்படியே கிடையாதுங்க. எப்பயுமே களி தனியாக செய்வாங்க, நல்லெண்ணெயும் கருப்பட்டியும் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நமக்கு வந்து இந்த கருப்பட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம களியை கிண்டி தரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சிம்பிளான எலும்பை பலப்படுத்தக்கூடிய ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.